B1 எனப்படும் பாலமே அமெரிக்காவினால் அழைக்கப்பட்டுள்ளதுடன் இது கராச்சி நகரையும் தலைநகர் தெஹ்ரானையும் இணைக்கும் அதிவேக நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியாக காணப்படுவதாக சர்வதேச அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1050 மீட்டர் நீளமுடைய இந்த பாலம் 136 மீட்டர் உயரமுடைய தூண்களின் மீது கட்டப்பட்டுள்ளதுடன் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் மிக உயரமான பாலங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த பாலத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து விரைவில் திறக்கப்படவிருந்ததாகவும் சர்வதேச அறிக்கைகளில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில மணி நேரங்களுக்குள் அமெரிக்க ராணுவம் குறித்த பாலத்தை இருவேறு சந்தர்ப்பங்களில் இலக்கு வைத்ததாக ஈரானின் அரசு ஊடகங்களை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கமைய முதலாவது தாக்குதலை தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் இரண்டாவது தாக்குதலில் சிக்கியுள்ளதாக ஈரான் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. எவ்வாறாயினும் சிவில் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைப்பது ஒரு போர்க்குற்றம் என வெளிநாட்டு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இருப்பினும் ஈரான் தனது ட்ரோன்களை தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு செல்வதற்கு குறித்த பாலத்தை பயன்படுத்தியதாக அமெரிக்கா தெரிவிக்கின்றது. தாக்குதல் தொடர்பில் டொனால்டு டிரம்பின் கருத்து. ஈரானின் மிகப்பெரிய பாலத்தை அழைத்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவொன்றை நேற்றிரவு குறிப்பிட்டுள்ளார். ஈரான் காலம் தாழ்த்தாமல் அமெரிக்காவுடன் ஓர் உடன்பாட்டிற்கு வர வேண்டும் எனவும் டொனால்டு டிரம்பின் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரானில் உள்ள பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி அவற்றை அழிக்க உள்ளதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ட்ரூத் சமூக வலைதளத்தில் எச்சரித்துள்ளார். ஈரானின் மீதமுள்ள இலக்குகளை அழிக்கும் நடவடிக்கையினை அமெரிக்க ராணுவம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை எனவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் தாக்குதலுக்கு இலக்காகும் எனவும் ட்ரம்ப் கூறுகின்றார். அதனை தடுப்பதற்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் ஈரான் தலைவர்களுக்கு தெரியும் எனவும் அவற்றை விரைந்து முன்னெடுக்க வேண்டும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல் தொடர்பில் ஈரானின் பதில். ஈரானின் உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்ட அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடர்பில் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார். சிவில் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் இந்த தாக்குதல்கள் தோல்வியடைந்து வரும் அமெரிக்காவின் தார்மீக வீழ்ச்சியை காண்பிப்பதாக அவர் கூறுகின்றார். இவ்வாறான தாக்குதல்களால் ஈரானின் மக்கள் சரணடைய செய்ய முடியாது எனவும் அப்பாஸ் அரக்சி தெரிவித்தார். ஈரான் தாக்குதல். துபாயில் உள்ள அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான ஆரக்கிள் நிறுவனத்திற்கு சொந்தமான தரவு மையத்தின் மீதான தாக்குதலுக்கு ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை பொறுப்பேற்றுள்ளதாக அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் துபாய் ஊடக அலுவலகம் இந்த தாக்குதலை மறுத்துள்ளது. பஹ்ரைனில் உள்ள அமேசான் கிளவுட் கம்ப்யூட்டிங் மையத்தை தாக்கியதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை இதற்கு முன்னர் அறிவித்திருந்தது. ஈரானின் தாக்குதலை அடுத்து பஹ்ரைனின் அமேசான் கிளவுட் கம்ப்யூட்டிங் மையம் ஊடுருவப்பட்டதாக தி ஃபைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ராணுவ படை தளபதியின் ஓய்வு. அமெரிக்க ராணுவ படை தளபதி ஜெனரல் ராண்டி ஜார்ஜ் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஓய்வு பெறுவதாக ராணுவ திணைக்களம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் 41வது ராணுவ படை தளபதியாக கடமையாற்றிய 61 வயதான ஜெனரல் ராண்டி ஜார்ஜ் மேலும் ஒரு வருடத்துக்கு அந்த பதவியில் நீடிக்க முடியும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் அவரை பதவியிலிருந்து விலகுமாறு அறிவித்துள்ளதாக பென்டகனை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைய ஜெனரல் ராண்டி ஜார்ஜ் உடனடியாக ஓய்வு பெறுவதாக பென்டகன் ஊடக பேச்சாளர் சின் பானெல் அறிவித்துள்ளார். இதனிடையே பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் மேலும் 2 ராணுவ சிரேஷ்ட அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ராணுவ பயிற்சி பிரிவின் கட்டளை அதிகாரி ஜெனரல் டேவிட் ஹோட்டன் ராணுவத்தினருக்கு ஆன்மீகம் மற்றும் மதம் சார்ந்த விடயங்களில் ஆலோசனைகளை வழங்கும் சாப்லன் பிரிவின் தலைவர் மேஜர் ஜெனரல் வில்லியம் கிரீன் ஆகியோர் கடமைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க சட்டம் அதிபர் நீக்கம். அமெரிக்காவின் சட்டம் அதிபராக கடமையாற்றிய பாம் போண்டியை அந்த பதவியிலிருந்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நீக்கியுள்ளார். பாம் போண்டி அமெரிக்க சட்டம் அதிபராக கடமையாற்றிய சேவையை பாராட்டிய டிரம்ப் அவர் எதிர்காலத்தில் தனியார் துறையில் பணியாற்ற உள்ளதாக தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். 60 வயதான பாம் போண்டி 18 வருடங்கள் விசாரணை அதிகாரியாக பணியாற்றி 2011ஆம் ஆண்டில் புளோரிடா மாநிலத்தின் முதலாவது பெண் சட்டம் அதிபராக நியமிக்கப்பட்டார். அவர் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் அமெரிக்காவின் சட்டம் அதிபராக பொறுப்பேற்றார். திடீரென அவரை பதவியிலிருந்து நீக்கியமைக்கான காரணத்தை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதுவரை வெளியிடவில்லை. USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கப்பல். உலகின் மிகப்பெரிய விமான தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் 5 நாள் பயணத்தின் பின்னர் குரேஷியாவிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளதாக அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது. இருப்பினும் அந்த கப்பல் அடுத்ததாக எங்கு பயணிக்கின்றது என்பதை அவர்கள் தெளிவாக குறிப்பிடவில்லை. எந்த ஒரு பிராந்தியத்திலும் தேசிய நோக்கங்களுக்காக முழுமையான பங்களிப்பை வழங்க இந்த கப்பல் தயாராக இருப்பதாக அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை நிலைமை. ஓமானின் 3 கப்பல்கள் ஈரானின் கடல் எல்லையில் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிப்பதாக கப்பல் போக்குவரத்து தொடர்பான செய்திகளை வெளியிடும் லாய்ட் லிஸ்ட் சஞ்சிகை சுட்டிக்காட்டியுள்ளது. அவர்களின் அவதானிப்பு தரவுகளின்படி 3
ஓமான் கப்பல்கள் லாராக் தீவுக்கரையில் உள்ள ஈரானின் அங்கீகரிக்கப்பட்ட கடல் மார்க்கத்திற்கு வெளியே ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிப்பதாக தெரிகின்றது. இந்த கப்பல் குழுவில் 2 பாறை எரிபொருள் தாங்கி கப்பல்களும் ஒரு திரவ இயற்கை எரிவாயு போக்குவரத்து கப்பலும் அடங்குவதாக ஐக்கிய ராஜ்யத்தை தளமாக கொண்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவை ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் யோசனை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் இன்று நடைபெறவிருந்த வாக்கெடுப்பு நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உலகின் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 1/5 பங்கு கொண்டு செல்லப்படும் இந்த முக்கிய கடல் மார்க்கத்தில் வர்த்தக கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு பஹ்ரைன் முன்வைத்த யோசனை தொடர்பில் பாதுகாப்பு பேரவையின் 15 உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளனர். இருப்பினும் இந்த யோசனை நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே கருதப்படுகின்றது.